மார்னிங் லைவ்ல பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவும் பிரச்சனும் கேமரா முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க. அப்போ சாண்ட்ரா வந்து அழுதுட்டு இருந்தாங்க. நேற்றுக்கு நைட்டு படுத்திருக்கும் போதே சாண்ட்ரா வந்து பிரஜன் கிட்ட சொல்லுவாங்க, என்னெல்லாம் இன்டர்வியூவில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அப்படின்னு. நடிக்கிறேன்னு கூட கேட்பாங்க, அந்த கார் இன்சிடென்ட்னோடனே கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பிரஜன் சொல்லியிருப்பாரு. அப்போ கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணணும்னு கூட தெரில. இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ராமா கோத்ரூ பண்ணியிருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறது தெரியும். எனக்கு அந்த கார் இன்சிடென்ட் நடந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா அதை நம்ம 2-3 நாள் எப்படி மறக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போங்கிறது அப்போ தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போவும் அவங்களுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, நான் அந்த பேபி ஹவுஸை மிஸ் பண்ணுவேன், நான் எவிக்ட் ஆகி போவேன், நான் நினைக்கவே இல்லை அப்படின்லாம் சொல்லி கேமரா முன்னாடி சொல்லி அழுதுட்ருக்காங்க. நான் அந்த வீட்டுக்கு வந்து நிறைய இது பண்ணேன், நிறைய கஷ்டப்பட்டேன். அந்த சேர் இன்சிடென்ட்டு சுபிக்ஷாவுக்கு அவங்களுக்கும் நடந்துச்சுல, அந்த சேர் இன்சிடென்ட்டு, அப்புறமா ஒன்னொன்னையா சொல்கிறாங்க. அந்த கார் டாஸ்க்கு, அப்புறம் நான் பிரஜனை 20 days பிரிஞ்சு உட்காந்துருந்தது, நான் அழுதுட்டு இருந்தது, தனியாக இருந்தது, அப்புறம் தூங்காமல் அந்த வெளியில் போய் உட்காந்துருந்தது, அதுக்கப்புறம் இப்படி ஒரு இன்சிடென்ட் அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, கிட்ஸை மிஸ் பண்ணுது, பிரஜனை மிஸ் பண்ணுது, இது எல்லாமே இந்த வீடு எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. நான் எதையுமே மறக்க மாட்டேன். நான் இவ்வளோ ஒரு பிரேக்குக்கு அப்புறம் ஒர்க் பண்ண வந்து ஒரு பிஆர் இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு பிஆர் இல்லைங்கிறத மட்டும் என்னால் சத்தியமாக அக்செப்ட் பண்ண முடியாது. அது பிஆர் இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், வந்து நான் இவ்வளோ தூரம் இருந்ததுக்கு எனக்கு வந்து இவ்வளோ ஒரு நான் கொஞ்சம் கடைசி இவ்வளோ தூரம் கொண்டு வந்த ஆடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாங்கிற மாதிரி கேமரா முன்னாடி அழுதுட்ருக்காங்க. அப்போ பிரஜன் சொல்கிறாரு, இன்னும் 8 படம் புக் ஆகிருக்கு, அடுத்த வருஷம் கண்டிப்பாக நான் ஹீரோவாக நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா அந்த கேட் முன்னாடி போயிட்டு உட்காந்து எப்போவுமே சாண்ட்ரா உட்காந்துருப்பாங்களா அந்த இடத்துல உட்காந்து எழுதிட்டுருக்காங்க. எல்லாத்தையுமே நினச்சி பல இமோஷன்ஸ் நினச்சி இந்த வீடை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், இந்த வீட்டில் நான் பலதரப்பட்ட இமோஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் யார் ஜெயித்தாலும் சந்தோஷம்தான். அவங்க ஆக்சுவலாக மார்னிங்கே சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போவும் திருப்ப சொல்கிறாங்க, 4 பேத்தில் யார் ஜெயித்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு பிரஜனும் சாண்ட்ராவும் 2 பேருமே சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பிரவீன், வாட்டர்மெலன் ஸ்டார் எல்லாரும் வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம இப்போ இந்த வீட்டில் இருக்கோம், பிக் பாஸோடு இருக்கிறோம், ஹாப்பியாக இருப்போம், போகிறத பற்றி யோசிக்க வேண்டாம், இருக்கிறத பற்றி யோசிப்போங்கிற மாதிரி அவங்கள மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.